அடுத்தபடியா பொள்ளாச்சி, கோவை பொள்ளாச்சியில வந்து உடுமலை கே ராதாகிருஷ்ணன் எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சரும் கூட. அடுத்தபடியா வால்பாறை தனி தொகுதியில கோவை மாவட்டத்துல 2 பேருக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. நாச்சியால் சுகந்தி அவர்களும் சரி, எஸ்பி வசந்த் அவர்களும் சரி, இவங்க 2 பேருமே இந்த விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. மேபி இன்னும் 10 days டவுன்லைன் யார் வேட்பாளர்ன்ற ஒரு கிளாரிட்டி கிடைச்சு. அடுத்தபடியாக திருப்பூர் உடுமலைப்பேட்டையில வந்து ரவிராஜா குழந்தைவேலு அப்படின்ற ஒரு நபர் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், அதிமுகவோட செய்தி தொடர்பாளராக இருக்காரு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் இருக்க பெரும்பாலான ஊடகங்கள் அடிக்கடி பார்க்கக்கூடிய முகம். இவருக்கு இந்த இடத்துல வந்து ஏன் வாய்ப்பு கொடுக்குறாருன்னா, இவருடைய தகப்பனார் வந்து குழந்தைவேலு அவர்கள் முன்னாள் முதல்வரும் அதிமுக என்ற கட்சியை உருவாக்கியவருமான திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு கூடவே பயணித்த ஒரு நபர் தான் குழந்தைவேலு அவர்கள். அவருடைய மகன் என்ற ஒரு அடிப்படை மட்டுமல்லாமல் அதிமுக கட்சியில் நீண்ட ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார். அதுக்காக வந்து உடுமலைப்பேட்டையில இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க அவருக்கு. அடுத்தபடியா ஒட்டன்சத்திரம் திண்டுக்கல் மாவட்டத்துல வந்து பாலசுப்ரமணியம் சொல்லிட்டு முன்னாள் வாரிய தலைவர் இந்த வாய்ப்பு கொடுக்கப்படுது. அதே திண்டுக்கல் நிலக்கோட்டை தனி தொகுதியில எஸ் தேன்மொழி அவர்கள் வந்து திரும்ப வாய்ப்பு கொடுக்கப்படுது. நத்தம்ல தெரியும் விஸ்வநாதன் அவர்கள், சோ அவர் முன்னாள் அமைச்சரும் கூட, அவருக்கு திரும்ப வாய்ப்புகள் 100%. திண்டுக்கல் என்றாலே நமக்கு அதிமுக பிரபலமான நபர் வந்து திண்டுக்கல் சீனிவாசன், அவர் திரும்பவும் அவருக்கான வாய்ப்பு கொடுக்கப்படுது, முன்னாள் அமைச்சரும் கூட அவரு. அதே திண்டுக்கல்ல வேடசந்தூர் இடத்துல வந்து விபிபி பரமசிவம் அவருக்கு எக்ஸ்எம்எல்ஏ, அவருக்கு இந்த முறை வாய்ப்பு தரப்படுறதா பேசி. கரூர் மெயின் தொகுதியில இருந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்து போக்குவரத்து துறையில இருந்தாரு, பல்வேறு வழக்குகளையும் சந்தித்தவர். அது மட்டும் இல்லாமல் திரும்ப அவருக்கு வாய்ப்பு அங்க கொடுக்கப்படுதுன்னு சொல்லி பேச்சு கண்டிப்பா கொடுக்கப்படும் என்று சொல்கிறார்கள். திருச்சி மணப்பாறையில இந்த முறை வந்து எம் பரஞ்சோதி முன்னாள் அமைச்சர் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியா திருச்சி ஸ்ரீரங்கம்ல பொறுத்த வரைக்கும் வளர்மதி அவர்களுக்கு முன்னாள் அமைச்சர் வாய்ப்பு கொடுக்கப்படுது. திருச்சி கிழக்குல வந்து மனோகரன் எக்ஸ்எம்எல்ஏ அவர்களுக்கு கொடுக்கப்படுவதாக சொல்லப்படுது. திருச்சி திருவெரும்பூர்ல வந்து பி குமார் எக்ஸ்எம்பி அவர்களுக்கு இந்த முறை சீட்டு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கின்றாங்க. அதே திருச்சூர் மணச்சநல்லூர் அப்படின்ற தொகுதிக்கு என்ஆர் சிவபதி முன்னாள் அமைச்சர் அவர்கள் வந்து போட்டியிடுவாரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தபடியா இதே திருச்சியில இருந்து துறையூர் தனி தொகுதி, அந்த தொகுதியில வந்து இந்திரா காந்தி எக்ஸ்எம்எல்ஏக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுறதா சொல்றாங்க. அப்புறம் பெரம்பலூர் தனி தொகுதி, இதுக்கு இளம்பை தமிழ்ச்செல்வன் எக்ஸ்எம்எல்ஏ போட்டியிடுவாருன்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு. அரியலூர் மெயின் இதுல வந்து தாமரை ராஜேந்திரன் சொல்லிட்டு எக்ஸ்எம்எல்ஏ, அவர் திரும்பவும் இந்த தடவை நிற்பாருன்னு சொல்றாங்க. கடலூர் திட்டக்குடி தனி தொகுதியில சந்திரஹாஸ் என்ற நபர் இந்த தடவை நிற்க போறாரு. கடலூர் விருதாச்சலத்துல வந்து செல்வி ராமஜெயம் முன்னாள் அமைச்சர் அந்த அம்மா நிற்க போறாங்க. கடலூர் பண்ருட்டியில வந்து சோரத்தூர் ராஜேந்திரன் எக்ஸ்எம்எல்ஏ அவர்களுக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்றாங்க. கடலூர் நெய்வேலியில வந்து எம்சி சம்பத் முன்னாள் அமைச்சர், பிரபலமான நபர், இவர் நெய்வேலியில் வெற்றி வாய்ப்பு அதிகம் என்று சொல்றாங்க. கடலூர் புவனகிரியில வந்து அருள்மொழி தேவன்ற சிட்டிங் எம்எல்ஏ, அவருக்கு திரும்பவும் வாய்ப்பு. கடலூர் சிதம்பரம் தொகுதியில வந்து கே ஏ பாண்டியன் டஃபா இருக்கும். கடலூர் காட்டுமன்னார் கோவில் தனி தொகுதியில பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முருகுமாரன் அப்படின்ற எக்ஸ்எம்எல்ஏக்கு திரும்ப வாய்ப்பு கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தையில இருக்கு. அடுத்தபடியா மயிலாடுதுறையில பூம்புகார் என்ற தொகுதிக்கு பவுன்ராஜ் என்ற எக்ஸ்எம்எல்ஏக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுதா பேச்சு. நாகப்பட்டினம் மெயின் மாவட்டத்துல தங்க கதிரவன்றவருக்கு இந்த முறை சீட்டு என்று சொல்லப்படுகிறது. நாகப்பட்டினம் வேதாரண்யம்ல ஓஎஸ் மணியன் எம்எல்ஏ முன்னாள் அமைச்சரும் கூட, அவருக்கான வாய்ப்புகள் சொல்றாங்க. திருவாரூர் மன்னார்குடியில வந்து சிவராஜ மாணிக்கம் என்ற நபருக்கும். அடுத்தபடியா அதே திருவாரூர் மெயின்ல வந்து ஆர் ஜீவானந்தம் முன்னாள் அமைச்சர், இவங்க எல்லாருக்குமே ரொம்ப டஃப் ஃபைட் இருக்கும். திருவாரூர்ல நன்னிலம்ன்ற இடத்துல ஆர் காமராஜர் முன்னாள் அமைச்சரும் கூட. அடுத்தபடியா தஞ்சாவூர் கும்பகோணத்துல ராமநாதன் எக்ஸ்எம்எல்ஏக்கு திரும்ப வாய்ப்பு. தஞ்சாவூர் மெயின்ல வந்து எஸ்டிஎஸ் செல்வம் என்பவருக்கு வாய்ப்புகள். தஞ்சாவூர் ஒரத்தநாடு என்ற இடத்துல சேகர் அவர்களுக்கு வாய்ப்புகள் சொல்லப்படுது. புதுக்கோட்டையில விராலிமலையில எல்லாருக்கும் பிரபலமான மனிதர் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் அனுமை நண்பர் சகோதரர் விஜயபாஸ்கர் அவர்களுக்கு புதுக்கோட்டை மெயின்ல வந்து எம்டிஆர் தமிழரசன் என்ற நபருக்கு வாய்ப்பும். புதுக்கோட்டை திருமயம் என்ற தொகுதிக்கு பி கே வைரமுத்து எக்ஸ்எம்எல்ஏக்கு வாய்ப்பும். இந்த திருப்பத்தூர்ல வந்து இன்னொரு 2 விஷயங்கள் பேசப்படுது இந்த இடத்துல. என்னன்னு பாத்தீங்கன்னா, திவ்யா பிரபு என்ற நபருக்கும் பொன்மணி பாஸ்கரன் என்ற 2 நபருக்கும் வந்து திருப்பத்தூர்ல யாருக்கு சீட்டு கொடுக்கலான்ற ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்கு. அடுத்தபடியா சிவகங்கை மெயின்ல வந்து PR செந்தில்நாதன் எம்எல்ஏ அவர்களுக்கு திரும்ப வாய்ப்புன்னு சொல்லி சொல்றாங்க. மதுரையில மேலூர் தொகுதிக்கு பெரிய புல்லான்ற ஒரு எம்எல்ஏக்கு திரும்ப வாய்ப்பு என்று சொல்லப்படுது. அப்புறம் மதுரை கிழக்கு, மதுரையில அன்னபூர்ணா தங்கராஜ், இந்த ரொம்ப பிரசித்தி பெற்ற நபர், இவருக்கு வாய்ப்பு சொல்றாங்க. மதுரை வடக்குல பொறுத்தவரைக்கும் VV ராஜன் செல்லப்பா என்ற எம்எல்ஏக்கு வாய்ப்பு திரும்பவும். அப்புறம் மதுரை தெற்குல வந்து SS சரவணன் எக்ஸ்எம்எல்ஏ அவர்களுக்கு வாய்ப்புன்னு சொல்றாங்க. இந்த தொகுதி மதுரை மேற்குல பொறுத்த வரைக்கும் செல்லூர் ராஜா முன்னாள் அமைச்சர் நிக்கிறாரு. மதுரை திருப்பரங்குன்றத்துல பாத்தீங்கன்னா டாக்டர் சரவணன் நம்ம எல்லாருக்கும் தெரியும், திமுக இருந்து வந்த நபர்.
அது மட்டும் திருமங்கலம் வந்து ஆர்பி உதயகுமார் முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் பத்தி இங்க கண்டிப்பா பதிவு பண்ணி. தேனி கம்பம் பாத்தீங்கன்னா எஸ்டி ஜக்கையன் எக்ஸ்எம்பி, இவர் ஒரு செல்வாக்கான மனிதர். அந்த இடத்துல நடிகை கௌதமி ஆல்ரெடி வந்து ஒரு 4 மாசமா அங்க களத்துல இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பா அவங்களுக்கு அந்த இடத்துல சீட்டு தரப்படும் சொல்லி உத்தரவாதம் கொடுத்ததாலே என்னமோ அந்த அம்மா இறங்கி வேலை செய்யறத மக்கள் கூட பார்க்க முடியுது. அடுத்தபடியாக விருதுநகர் சாத்தூர்ன்ற தொகுதியில MSR ராஜவர்மன்ற நபர் போட்டிடுறாரு. முன்னாள் அமைச்சருமான KT ராஜேந்திர பாலாஜி. சோ மாஃபா பாண்டியராஜ் எங்க போனான்னு பார்த்தா விருதுநகர் மாவட்டத்துக்கு திருப்பி நிக்க போறதா தகவல். அருப்புக்கோட்டை தொகுதியில வைகை செல்வன் முன்னாள் அமைச்சர் நிக்க போறதா தகவல். அடுத்தபடியா விருதுநகர்ல திருச்சுழி என்ற இடத்துல ரவிச்சந்திரன் அவர்கள் நிக்க போறதாக தகவல். சோ இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா திருவாடனை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே நிறைய பேர் நின்று கடைசி நேரத்தில் வாய்ப்புகள் மிஸ் ஆகும். இந்த தடவை திருப்பியும் வந்து KC ஆணிமுத்து அவர்களும் ஏற்கனவே பேசப்பட்ட திரு நலவிரும்பி அவர்களும் இந்த இடத்துல நிக்க போறதா நியூஸ் வந்துட்டு இருக்கு. இன்னும் ஆத்தன்டிகேட்டா நியூஸ் 10 daysல வந்துடும். அடுத்தபடியா ராமநாதபுரம் மெயின் ஏரியால வந்து சாமிநாதன் அவர்களுக்கும் ராமநாதன் என்ற ஒரு பத்திரிகையாளர் வந்து அவருக்கும் 2 பேருக்கான வெற்றி வாய்ப்புகள். அடுத்தபடியா ராமநாதபுரம் முதுகுளத்தூர், இதுல வந்து 2 பேர் அகைன் முனியசாமின் ஒருத்தர், அப்புறம் 2வதா மலேசியா S பாண்டியன், இவர் எக்ஸ்-MLA கூட. இவங்க 2 பேர் யாருக்குன்ற ஒண்ணு கன்ஃபார்ம் ஆகாம இருக்கு. தூத்துக்குடி மெயின்ல வந்து பாத்தீங்கன்னா ST செல்லப்பாண்டியன் அவர்கள் செல்வாக்கான மனிதர், அவர் போட்டிடுறாரு. தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டம்ல பாத்தீங்கன்னா SP சண்முகானந்தம் அவர் போட்டிடுறாரு. கோவில்பட்டியில வந்து கடம்பூர் ராஜு, தென்காசியில சங்கரன் கோவில் தனி தொகுதியில VM ராஜலட்சுமி, இது அம்மா எக்ஸ் மினிஸ்டரும் கூட. அப்புறம் கடைநல்லூர் தனி தொகுதியில வந்து கிருஷ்ணமூர்த்தி MLA என்றவருக்கு திரும்ப வாய்ப்பு கொடுக்கப்படுது. தென்காசி மெயின்ல வந்து செல்வமோகன்தாஸ் பாண்டியன் எக்ஸ்-MLAக்கு மறுவாய்ப்பு கொடுக்கப்படுது. ஆலங்குளம் தென்காசி மாவட்டத்துல PG ராஜேந்திரன் எக்ஸ்-MLAக்கு திரும்ப வாய்ப்பு தரலான்றாங்க. திருநெல்வேலி மாவட்டத்துல அம்பாசமுத்திரம் இடத்துல இசக்கி சுப்பையா என்ற ஒரு MLAக்கு திரும்ப வாய்ப்பு. பாளையங்கோட்டை அங்கு பாத்தீங்கன்னா சுதா K பரமசிவம் என்ற இந்த நபருக்கு வாய்ப்பு. ராதாபுரம் தொகுதிக்கு மைக்கேல் ராயப்பன், இவர் எக்ஸ்-MLA கூட திரும்ப வாய்ப்பு கொடுக்கப்படலாம் சொல்றாங்க. கன்னியாகுமரி மெயின்ல வந்து பாத்தீங்கன்னா தலவாய் சுந்தரம் எல்லாருக்கும் தெரிஞ்ச நபர், MLAவும் கூட திரும்ப ஒரு வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. அதே கன்னியாகுமரி குளச்சல்ல வந்து பாத்தீங்கன்னா பச்சை மால் முன்னாள் அமைச்சர், இவருக்கு வாய்ப்புகள் இருக்கு. பத்மநாபபுரம் தொகுதிக்கு வந்து நாஞ்சில் வின்சென்ட் எக்ஸ்-MP வந்து திரும்ப நாமினேட் பண்றாங்க.